பாசகவை பார்த்தாலும் கொஞ்சம் பாமத்தாயா இருக்கு. அவங்களும் உள்ள நுழையறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தமிழ்நாட்டுல அவங்களோட நிலைமை கிட்டத்தட்ட எப்படின்னா, இந்த கும்கி படத்துல தம்பி ராமையாவுக்கு ஒருத்தர் ஜோசியம் சொல்லுவார்ல, நீங்க கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு வேதனைப்பட்டு வெட்கப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு அவமானப்பட்டுன்னு அவர் சொல்லாத பட்டையெல்லாம் சேர்ந்து இவங்க பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்கள. அதனால நான் வேணா உங்களுக்கு ஒரு உதவி பண்ணவா, ஒரு ஐடியா தாரேன். திமுகவை எப்படி அடக்குறது ஒடுக்குறது, அவங்க கட்சியை எப்படி கலைக்கிறது, ஆட்சியை எப்படி கவுக்குறது. இந்த பாகிஸ்தானுக்கு இந்தியாவில இருந்து உழவு சொன்னாங்கல்ல உயர் அதிகாரிகள், அவங்கள மாதிரி நினைச்சுக்கல. ஆனா பாகிஸ்தான் பண்ண மாதிரி நமக்கு பாஜக ஒண்ணும் பண்ணலன்னு வச்சுங்க. இருந்தாலும் உங்களுக்காக இவ்வளவு தூரம் இறங்கி வந்து ஐடியாலாம் தாரோம், கொஞ்சம் அப்பப்பைக்கு நம்மளே கவனிச்சுக்கங்க. அதாவது அவங்கள நீங்க பகையாடி ஜெயிக்க முடியாது சார். எதிர்த்தாப்புல நின்று அவங்கள ஜெயிக்கிறது, இது வரைக்கும் அவங்களை எதிர்த்து நின்று அத்தனை பேருமே துண்டகானம் துணியா காணும் தான் ஓடி இருக்காங்க ஒண்ணுமே இல்லாம. அதனால நீங்க வேணா உறவாடி கெடுத்து பாருங்க சார். உண்மையில சார், ஏன் அப்படின்னா இந்த பழைய புராணத்துல வரும்ல, இந்த வெட்டுனா ஒண்ணுக்கு ரெண்டா வந்து நிக்கும்ட்டு, அதே மாதிரிதான் திமுக பொத்தி பொத்தி எவனையும் அங்க வளர்க்கல. அத்தனை பேரும் போராடி போராடிதான் இப்ப இங்க வந்து நிக்கிற. இந்த சுயம்பூம்பாங்க பத்தியல, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. அதனால நீங்க என்ன பண்ணினாலும் அவங்க கிட்ட கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு தோத்துதான் ஓடுற மாதிரி இருக்கும். அதனால இதை வேணா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு தான் இது கை வந்து கலையாச்சு. எவ்வளவு ஏரியால இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கா. ஆனா இப்ப இல்ல, அப்பவே நீங்க பக்கத்துல வந்தீங்கனாலே உங்களை தூரமா தான் தள்ளி வைப்பாங்க. இப்ப நீங்க பக்கத்துல வந்தீங்கன்னா அவங்க உங்களை சேர்க்கவும் மாட்டாங்க. பட் இருந்தாலும் எப்படியாச்சும் ட்ரை பண்ணி உங்க புது தலைவரை வச்சு உறவாடி உங்களோட காரியத்தை நீங்க சாதிச்சுக்க. இப்ப இந்த செந்தில் பாலாஜி என்ன இதுல இருந்து பதவியில இருந்து தூக்கி எறிஞ்சிட்டோம், இனிமே செந்தில் பாலாஜி ஒரு செல்லா காசு அப்படின்னு சந்தோஷமா இருந்தாங்கல்ல, அப்படி சந்தோஷமா இருந்தவங்க மூஞ்சில எல்லாம் சாணியை எடுத்து பொழிச்சுன்னு அடிச்சிருக்காரு செந்தில் பாலாஜி. பாத்துருவோமா? வணக்கம். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை ரூபாய் 2000 தள்ளுபடி. அக்ஷய திருதியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம். உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார் கோப்பு. ஈடியோட மொத்த எய்மும் செந்தில் பாலாஜி அண்ணன் மேலதான் உட்கார்ந்து இருக்கு. இந்த வடிவேல் அண்ணன் சொல்லுவாப்புல, டேய் இந்த நாக்கடைக்காரன் எங்க போறானா அங்க அத்தனை இடத்துல நம்ம ஆளுகளை நிக்க வைடா, இவனை விடக்கூடாதுடா. அந்த மாதிரி மொத்த ஈடியும் செந்தில் பாலாஜி அண்ணனுக்காகவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆனா அப்படி செந்தில் பாலாஜி ஈடிய என்ன பண்ணாரு? பாசகவை நிக்க வச்சு உரிச்சாரு, படுக்க போட்டு மிதிச்சாரு, குனிய வச்சு உதைச்சாரு, அதெல்லாம் ஓகே. பட் ஈடிய எங்க ஏறி மிதிச்சாருன்னு தெரியல. பர்சனலாவே பழி வாங்குற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்கு. செப்டம்பர் 22 போன வருஷம் அவருக்கு ஜாமீன் கிடைச்சது. ஜாமீன் கொடுக்கிறப்ப என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஒரு வருஷமா உள்ள அந்த ஆளை வச்சு என்னதான்டா பண்றீங்க, ஒரு ட்ரையல கூடவான நடத்த மாட்டீங்க, இப்படிலாம் இருந்தா எதுக்கு உள்ள வச்சிருக்கன்னு தெரியாம எப்படியா உள்ள வச்சிருக்க சொல்றியா, இப்படி சொல்லிதான் இது ஜட்ஜ்மெண்ட், அதான் அந்த ஜாமீன் வந்துச்சு. நாங்க இவரை ஜாமீன்ல விடுறோம். அவரை ஜாமீன்ல விடுறப்ப அவருக்கு எந்த கண்டிஷனும் போடல. ஏன்னா உள்ள உட்கார்ந்து இருக்கப்பயே அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராத்தான் உள்ள உட்கார்ந்து இருந்தார். அவர் ஒரு எம்எல்ஏவாவா உள்ள உட்கார்ந்து அமைச்சரா, இலாக்கா இல்லாத அமைச்சரா. அப்போ கூட எவ்வளவோ முண்டி மோதி பார்த்தாங்க, எப்படி அதெல்லாம் அவரை ஒரு அமைச்சரா வச்சிருக்க முடியும். அந்த கேஸ் எதுவுமே இவங்க சொல்றது எதுவுமே நீதிமன்றத்துல எடுபடலன்னு வைங்கள, வெளியில விட்டாங்க. 22ஆம் தேதி வெளில விட்டோன்னா வெளில 27 29 ஆனா அவர் வந்த உடனேயே மறுபடியும் அமைச்சரா பொறுப்பேற்றுக்கிட்டார் அதே மாசத்துல. ஆனா இவங்களால என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, ஏன் நினைச்சாங்கன்னு தெரியல, அப்பெல்லாம் சும்மா இருந்துட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாசத்துல போயிட்டு, ஐயா இவரை உள்ள வைக்காதீங்க, அதான் இவர் அமைச்சரா இருக்கக்கூடாது, இவர் அமைச்சர் பதவிய ராஜினாமா பண்ணணும், அதுக்கு நீங்க ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணணும்னு வழக்க போட்டார். அது வழக்க போடுறப்ப அந்த வழக்கு ஒரு 3-4 மாசமா இழுத்துட்டு
கடைசியில இப்ப வந்து நின்னுச்சு. 27ஆம் தேதி தீர்ப்பு வந்துச்சு. என்னன்னு செந்தில் தீர்ப்புன்னு வரல, கோர்ட் அவருக்கு 2 சாய்ஸ் கொடுத்துச்சு. நீங்க அமைச்சரா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஜாமீன்ல வெளியில வந்து சுதந்திரமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அவருக்கு 2 ஆப்ஷனை முன்னாடி நிட்டோன்னா அவங்களும் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அமைச்சரா இருக்கிறது முக்கியமா ஜாமீன்ல வர்றது முக்கியமான்ட்டு. இதுக்காக அமைச்சரா இருந்தா உடனே உள்ளதுக்கு போடுவேன் சொல்லல, உங்களுக்கு எது விருப்பம், அமைச்சரா இருந்துட்டு அதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணிக்கிறீங்களா, ஜாமீன்ல வந்துட்டு வெளியில நீங்க இந்த கேஸை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் பாத்துக்கிறீங்களான்ட்டு. அவரு நான் ஜாமீன்ல வெளியில வர்றேன்ட்டார். அத்தோட முடிச்சிருக்கலாம், ஈடையும் கௌரவமா போயிருக்கு, நினைச்சதை சாதிச்சா ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருந்திருக்கு. நீங்க என்ன பண்ணாங்க, மறுபடியும் போய் நீதிபதி கிட்ட, ஐயா இவரை வந்து நீங்க அமைச்சரா பதவியை இறக்குனதெல்லாம் சரித்தான், ஆனா இவரு கிட்டத்தட்ட இந்த கெஜ்ரிவாலுக்கு கொடுத்து அதே தீர்ப்பு நீங்க இவருக்கு கொடுக்கணும். அப்பதான் இந்த கேஸை நாங்க பீஸ்ஃபுல்லா நடத்த முடியும். என்னன்னு, தலைமைச் செயலகத்துக்கு போகக்கூடாது, ஒரு எம்எல்ஏவா அவர் எந்த வேலையும் பார்க்க கூடாது, அவருக்கு அந்த அரசியலுக்கு எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது, அரசியல் இருந்து அவரை ஒதுக்கி வைங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டதுக்கு, இது உனக்கு தேவையா? கிட்டத்தட்ட நீதிபதி ஐயா அப்படித்தான், உனக்கு இதெல்லாம் தேவையா? அவர் தான் ராஜினாமா பண்ணிட்டார்ல, இதுக்கப்புறம் போயிட்டு ஏன் இந்த வேலையை நீ பாக்குற? ஐயா உங்களுக்கு புரியாது, நீதிபதியே டிஸ்ட் பண்ணாங்கன்னா பாத்துக்கங்களேன், உங்களுக்கு புரியாது. நம்ம ஐயா துஷார் மேத்தா தான், அவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் போயிருவீங்க, அடுத்த மாசம் நீங்க ரிட்டையர்மெண்ட், நீங்க கொடுத்த தீர்ப்பை மீறி அந்த மனுஷன் திடீர்னு அமைச்சர் ஆயிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? ஸ்டேட்ல பயங்கர இன்ஃபுளுயன்ஸ் எல்லாம் ஆள் சார், நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஆள் கிடையாது அவரு. இதை அங்கே சொல்லியிருக்க, நீதிபதி அதுக்கு என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? அப்படி இருந்தா இருந்துட்டு போட்டு, ஒருவேளை அன்னைக்கு ஆனா அதுக்கப்புறம் நீ வா, இப்ப ஏன் உட்கார்ந்து இந்த அலறிக்கிட்டு இருக்க, கத்தாத, காது வலிக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னது எதுவுமே எடுபடல. இதை விட அல்டிமேட்டா இன்னொரு கோரிக்கை வச்சாங்க, அதுதான் உண்மையிலே ஹைலைட். ஒருவேளை செந்தில் பாலாஜி மறுபடியும் தேர்தலில் நின்னார்னா அவர் அமைச்சராகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க ஸ்ட்ரைட்டா அமைச்சருக்கு போயிட்டாங்க, இவர் ஜெயிப்பாரா மாட்டாரான்றதுக்கெல்லாம் கிடையாது, நல்ல அமைச்சராவாரு, அதனால தேர்தலையும் போட்டி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும், எங்க பாஸ் பயங்கர ஹாப்பி ஆயிடுவாரு அப்படின்ற மாதிரியே அங்கே ரிக்வஸ்ட் வச்சாங்க. அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, சிம்பிளா நான் சொல்லிடுறேன், 2026 மறுபடியும் தமிழ்நாட்டு திமுக ஆட்சி, அதுக்கு அமலாக்கத்துறைய சாட்சி அப்படின்ற மாதிரிதான் அவங்க. நான் ஏன் வாயால எதையுமே சொல்லலப்பா, அவங்க சொல்றாங்க, போட்டி போட்டா ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போறாங்க, தோத்தா தோத்துட்டு, அதை பத்தி உனக்கு என்ன கவலை? அவன் என்னன்னா அந்த இன்ஃபுளுயன்ஷியல் பர்சன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த பிடிச்சிட்டான். ஆனா அதுக்கு நீதிபதி சொல்லிட்டாரு, இந்த பருப்பு எதுவுமே இங்க வேகாது, ஏன்ட்டு நீ கிண்டிக்கிட்டு இருக்குது வேஸ்ட், தயவு செய்து தூக்கிட்டு கிளம்பு, எத்தோட இந்த பிரச்சனையை முடிச்சிரு, ராஜினாமா பண்ணிட்டாருல, ஓ வேலையை நீ பாரு, அட்லீஸ்ட் கேஸையாவது கொஞ்சம் சீக்கிரம் நடத்த உத்தரவு போடுங்கய்யா அப்படின்னு கடைசியில படுத்தே விட்டாருன்னு வச்சுக்கங்களேன். அவர் படுத்தாலும் அதுவும் ஒண்ணும் பண்ண முடியாது, இத்தனை நாளா என்ன பண்ணிட்டு இருந்தியா, அந்த உத்தரவெல்லாம் போட முடியாது, இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தியா அதையும் இப்பயே போய் உட்கார்ந்து செய்யி அப்படின்னு சொல்லி அதையும் தோர்த்தி விட்டாச்சு. என்னடா எல்லா பக்கமும் இப்படி நீதிபதியே நம்மளை மதிக்க மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லி அங்கே விட்டுட்டு மறுபடியும் இங்க வர்றாங்க. எங்க? உயர் நீதிமன்றத்துக்கு வராங்க. உயர் நீதிமன்றத்துல வந்து ஏற்கனவே போட்ட கேஸ ஒரு நீதிபதி தள்ளுபடி பண்ண ஒரு கேஸ மறுபடியும் அதே கேஸ், எப்படின்னா இந்த அவர் அந்த போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கப்ப பணம் வாங்கிட்டு இந்த விஷயம்லாம் பண்ணாருன்னு சொன்னாங்க இல்ல, அந்த சமயத்துல யார் யாருக்கெல்லாம் அந்த ஆர்டர் போச்சோ அந்த ஆர்டரை நீங்க கேன்சல் பண்ணணும். இது அப்பயே கேஸ் வந்தது, இது 2016 ஆர்டர் வந்துருச்சு, 4-5 வருஷமா வாயை பொத்திக்கிட்டு சும்மா உட்கார்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்ப மறுபடியும் அதை கேன்சல் பண்ணுங்கன்னு ஏற்கனவே ஒரு தடவை போட்டாங்க. அந்த கேஸ ஒரு நீதிபதி ஐயா தள்ளுபடி பண்ணிட்டாரு. இப்ப மறுபடியும் அதே கேஸ இவங்களுக்குள்ள போடுறதுக்கு, அது அந்த பக்கம் ஒரு பிரஷர், இந்த பக்கம் ஒரு பிரஷர் போடுறதுக்கு அவங்க போயிருக்காங்க. இப்பதான் எல்லா கேஸையும் எடுத்துக்கிறாங்க, அதனால இந்த கேஸையும் நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி 2 நீதிபதிகள் அமர்வு அதை வந்து ஏத்துக்குச்சு. அவன் என்ன மேட்டர்னா, இந்த பக்கமும் அடிக்கணும், அத முடிஞ்ச வரைக்கும் உச்ச நீதிமன்றத்துல மோதி பார்த்தாங்க, அவங்க இவங்கள உள்ள விட மாட்டேன், உன் கூட பெரிய ரோதனையா போயிட்டு இருக்கு, உன் ஒருத்தனுக்காக மட்டும் நான் இங்க உட்கார்ந்துலன்ற மாதிரி அடிச்சு வெளில சொத்தியாச்சு.
அதுக்கப்புறம் இப்ப உயர்நீதிமன்றத்துக்கு வந்திருக்காங்க. இங்கேயும் கிட்டத்தட்ட அதே தான் நடக்கும், ஏற்கனவே நடந்தது. ஏன்னா இது வரைக்கும் எதுக்கு உள்ள வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஈடி இது வரைக்கும் அவங்கள்ட்ட சொல்லல, நீதிமன்றத்துல சப்மிட்டே பண்ண. அதனாலதான் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனையும். ஏதாச்சும் ஒண்ணு ரெண்டு ஐயா இங்க பாருங்க, இந்த இதுல எல்லாம் இதுக்கான வழிகள்லாம் இருக்கு, தயவு செய்து இதெல்லாம் வெளியில விட்டுறாதீங்க, ஏன்னா சாட்சியை கலைச்சு போடுவாங்கயா அப்படின்னு சொல்லி இருந்தா ஒருவேளை உச்ச நீதிமன்றம் ஒத்துக்கிட்டு பாலாஜியை ஒட்டு மொத்தமா உள்ளேயே வச்சிருந்திருக்க. ஆனா விடல, ஏன்னா அவங்க கிட்ட அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது. இப்போ கொண்டாந்து உள்ள வச்சிருக்காங்க. எவ்வளவு தூரம் இது அத்தனையும் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி வாசல்ல இந்த கோயில் வாசல்ல பிச்சைக்காரங்க அம்மா தாய் அந்த அளவுக்கு ஆக்கி விட்டாப்புல. யாருன்னா எலெக்ஷன்ல போட்டி போட்டு இவங்களை எல்லாத்தையும் நான் இல்லாம பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு வந்தாங்கல்ல அவங்கள. இப்போ இந்த பதவியில இருந்து ஏற்றதுக்கு அப்புறம் ஆள் சைலண்ட் ஆயிடுவாப்புல, ஒதுங்கிடுவாரு, அவ்வளவு பழைய இன்ட்ரெஸ்டோட மறுபடியும் வரமாட்டாரு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா மனுஷன் இப்பதான் ஃபுல் போஸ்டோட இறங்குறாப்புல. நிஜமா சார்? ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் அமைச்சர், இதுக்கு முன்னாடி பல கேசுகள் இருந்தது. இப்ப எதுவுமே இல்லை, மனுஷன் ரொம்ப ஃப்ரீயா இருக்காரு. பார்ட் டைமா தொகுதிக்கு போயிட்டு தொகுதி வேலையை பாக்குறப்பய யாருல பறக்க விடுவாப்புலன்னு வச்சுங்க. இல்ல அதான் நடந்தது. ஏன்னா செந்தில் பாலாஜியோட ஒர்க்க கோயம்புத்தூர்ல கொங்கு போதில் அத்தனை பேர் எல்லாம் நல்லா பார்த்துட்டு தானே இருந்தா, அதனால தானே ஒரு இடம் கூட ஜெயிக்க முடியாம போச்சு. ஃபுல் ஸ்வீப் எப்படி பண்ணாங்க? அவரோட ஒர்க்குனாலதான். இப்போ கொங்குல இருக்கிறவங்க செம்ம குஷியா இருக்கிறாங்க. ஏன்னா இனிமே ஃபுல் டைம் அவர் வேற எங்கேயும் போக வேண்டியது இல்லை, இங்கேதான் இருக்கணும். இது கிட்டத்தட்ட பழி வாங்கும் படலம் தான். இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஆளை ஃப்ரீ பண்ணி விட்டாங்கன்னு வச்சுங்களேன். உண்மையில ஈடி பண்ண ஒரு பெரிய நல்லது. ஏன்டா இந்த மனுஷனை இதுல இருந்து நம்ம எடுத்தோம், இந்த பக்கமே பிஸியாவே வச்சிருந்திருக்கலாமே ஈடி ஃபீல் பண்ற அளவுக்கு ஆக்கி விட்டுருவாப்புல. ஏன்னா ஈடி இது அத்தனையுமே அவங்களுக்காக பண்ணல, அவங்க இனமும் தோண்டி துறவி இருக்கிறது எல்லாத்தையும் தப்புகளை கண்டுபிடிச்சு அப்படி பார்த்தா எவ்வளவோ பண்ணிருக்கணுமே. ஒண்ணு இல்ல, இங்க டாஸ்மாக் ரைடு நடத்தினாங்க, இல்ல மத்திய பிரதேசத்துல இதே மாதிரி ஒரு டாஸ்மாக் ரைடு நடத்தினாங்க. அங்கேருந்து ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியில வந்துச்சுன்னு சொல்லுங்க பாப்பா. இங்க இவ்வளவு பேச்சு பேசுறாங்க, 500 கோடி 1000 கோடி 5000 கோடி, அங்கேருந்து ஏதாச்சும் பேசினா எனக்கு கேளுங்களேன். ஒண்ணு வேணாயா, ஊருக்கே தெரிஞ்ச 4 கோடி விஷயம் ட்ரெயின்ல பட்ட பால் எடுத்துட்டு போனாங்க. இது வரைக்கும் அதை எல்லாருமே சொல்லிட்டாங்க, இது இவருக்குதான், இவர்கிட்ட தான் எடுத்துட்டு போறேன். அதை தூக்கி கொண்டு போய் எங்கேயாச்சும் இது வரைக்கும் அவர் ஈடி வாசப்படியை மிதிச்சிருப்பாரா, இல்ல ஈடி தான் அவர் வீட்டு வாசப்படியை மிதிச்சிருக்குமா? எங்கேயாச்சும் அட ரெண்டு வேண்டாம், பொது இடத்துல வச்சு ஒரு பஞ்சாயத்து பண்ணிருப்பாங்களா? எங்கேயுமே எதுவும் இவ்வளவுதான் இவங்களோட வேலை. மொத்தத்துல அவரை கார்னர் பண்ணி ஒட்டு மொத்தமா காலி பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. இப்ப அவரு எப்பா நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருக்காங்கப்பா, இப்பதான் ஃப்ரீயா இருக்கு உடம்பு. இந்த வடிவேல் என்ன சொல்லுவார்ல, அந்நியனா இந்த கந்தசாமி படத்துல, சார் இப்ப உங்க ட்ரீட்மெண்ட்லாம் ஏன் மசாஜ் மாதிரியே இருக்கு, செம ஃப்ரீயா இருக்காரு. இப்ப இதுக்கு முழுசா இறங்கி செஞ்சதுக்கு அத்தனையும் வட்டியும் மூலமா திருப்பி கொடுக்கறதுக்கு நேரடியா செயல்ல இறங்க போறாங்க, அங்கதான் போக போறாங்க. இனிமே நீங்க உள்ள போறதுக்கே யோசிக்கலாம். அங்க கொங்குல இருக்க ஆல்ரெடி முடிவு பண்ணிருப்பாங்க, இனிமே நம்ம இறங்கி வேலையை பார்த்து காசை இறைச்சு ஐயா வேஸ்ட், இதுக்கு அவங்க பேசாம அந்த பக்கமே வச்சிருந்து இருக்கலாமே அப்படின்ட்டு ஒரு ஃபீல்ல தான் உட்கார்ந்து இருப்பாங்க. பார்ப்போம். இது செந்தில் பாலாஜி அண்ணனுக்கு அவரோட சுய ரூபத்தை காமிக்கிறதுக்கு இனிமே அவங்க பக்கத்திலே வரக்கூடாது, இல்ல அந்த லெவல்ல தான் இருக்கு. ஏற்கனவே எல்லா வேலையும் இந்த வேலையை கொஞ்சமா பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இனிமே உங்களை என்ன செய்ய போறாரு? நல்லா அவர் கூட இருக்கிறதுக்கு இறங்கு வாங்க உள்ள. இப்ப எலெக்ஷன் வேலையை ஆல்ரெடி உள்ளுக்குள்ள இப்ப கொஞ்ச நாள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடும், அதுக்கப்புறம் இறங்கிட்டாங்கன்னா எல்லாரும் அதுக்கப்புறம் உட்காந்துட்டு ஒரு பேருக்கு பூத்துக்கு ஏஜென்ட்டுக்கு கூட ஆள் வருவாங்களான்றது கஷ்டம் தான். பாப்போம் என்ன நடக்க போகுது. நன்றி.